ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. மதுரையிலிருந்து முருகதாஸ் எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, உங்களுடைய பிறந்த தேதி 13/5/1975 செவ்வாய்க்கிழமை காலை 5:30க்கு பிறந்திருக்காங்க. ராசி ரிஷபம், நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், 3ஆம் பாதம், லக்னம் மேஷம். எங்களுக்கு திருமணம் ஆகி 14 வருடம் ஆகிறது. ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை உள்ளது. திருமணத்தின் போது சொந்த வீடு, வாகனம் மற்றும் 30 வேலையாட்களை வைத்து வேலை செய்யும் அளவிற்கு நல்ல வசதியுடன் இருந்தும், குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை காரணமாக ஒரு வருடத்தில் தனி குடித்தனம் வந்துவிட்டோம். மீண்டும் பிரச்சனைகள் வளர சேலத்தில் 8 வருடம் இருந்தும் அதற்குள் அனைத்து சொத்துக்களும் என் அம்மாவின் பெயரில் இருந்ததினால் எங்களுக்கு தெரியாமல் விற்றுவிட்டனர். எங்களுக்கு எந்த ஒரு பங்கும் தரவில்லை. சேலத்தில் இருந்த போதிலும் எந்த தொழில் செய்தாலும் நஷ்டத்தில்தான் முடிந்தது. அங்கும் சரிவரவில்லை. மீண்டும் 2015 மதுரைக்கு வந்துவிட்டோம். மீண்டும் அதே தொழிலை செய்தோம். அதுவும் நஷ்டத்தில் தான் முடிந்தது. எத்தனை முறையில் தொழில் தொடங்கியும் கை கொடுக்கவில்லை. இப்போது மிகவும் கஷ்டத்தில் வாடியிருக்கும். வாடகை கூட தர இயலவில்லை. மீண்டும் சொந்த வீடு அமையுமா, தொழில் அமையுமா? என் பாட்டியின் இடம் ஒன்று உள்ளது. எங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமா? அண்ணன் தம்பி இடையே போட்டி பொறாமை உள்ளது. செய்வினை ஏதேனும் செய்திருக்கிறார்களா? எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? சொல்ல முடியாத வேதனையில் உள்ளோம். சப்தரிஷி வாக்கியம் மூலம் நல்ல ஒரு பரிகாரம் கூறும் சொல்லியிருக்காங்க. சுவாமிஜி, நிறைய பிரச்சனைகளோடு இவங்க இந்த கடிதம் எழுதியிருக்காங்க. இவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன மாதிரியான பரிகாரம் செஞ்சு பயனடையலாம்னு சொல்லுங்கள். சரி, நீங்கள் கேட்டிருக்க கேள்விக்கு நம்ம சப்தரிஷி வாக்கியப்படி என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு வந்துள்ள தீர்வை பற்றி சொல்கிறோம். செய்வினை இல்லை, அதனால் நீங்கள் இந்த செய்வினையை பற்றி பயப்படாதீங்க. செய்வினைகள் எதுவும் கிடையாது. அப்புறம் உங்களோட பாட்டி வழி சொத்து வருமானு கேட்டிங்க. அது கொஞ்சம் சிரமத்தின் பேரில் வரும். அப்புறம் இந்த தொழிலை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. சொந்த வீடு அமையுமான்றீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்குரிய வழியை தேடலாம். அந்த வழியில் தெளிவு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வீடு, சொந்த வீடை பற்றி சிந்திக்கலாம். நம்ம அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரத்துக்குள்ளே சொந்த வீடை பற்றி ஏன் இப்போ நம்ம சிந்திக்கணும்? அதனால் நீங்கள் அந்த ஒரு சிந்தனைக்கு போக வேண்டாம், அவசரப்படாதீங்க. இப்போ சொல்கிற பரிகாரங்களை செய்யுங்க. தொழில் சிறப்பாக இருக்கும். முதல்ல நீங்கள் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் விளக்கு போடுங்க. நீங்கள் தொடர்ந்து உங்களால் அதிகபட்சம் ஒரு 22 செவ்வாய்க்கிழமை போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினம் நீங்கள் ஏதேனும் புதிதாக துவங்கினால் அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு பிள்ளையார் சுழி போட்டால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வியாபாரம் ஆரம்பிப்பது, புதிய முயற்சிகளில் இறங்குவது, முக்கியஸ்தர்களை சந்திப்பது, முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடத்துவது போன்ற எல்லாமே இந்த விநாயக சதுர்த்தி நாளிலே இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிங்கள். இது ஒரு நல்ல துவக்கம். இன்றைய தினம் செய்யப்படுகின்ற துவக்கங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தொழில் வளர்ச்சி, ஆரோக்கியம், பொருளாதாரம், குடும்ப சூழ்நிலை, மன அமைதி போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். விநாயகப் பெருமானின் திருவருளால் உங்களது தடைகள் அனைத்தும் நீங்கும். தடைகளை போக்குபவன் விநாயகர். பிள்ளையாரை வழிபட்டால் தடைகளை நீக்கி விடுவான். அதுக்காகத்தான் முதல்ல பிள்ளையாரை வழிபட்டுட்டு அதன் பிறகு எல்லா வேலையும் செய்கிறோம். ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தால் கூட முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம எந்த தெய்வத்தின் பூஜைக்காக சங்கல்பம் செய்து கொள்கிறோமோ அந்த பிரதான பூஜைக்கு வர்றதுக்கு முன்னால் பிள்ளையார் பூஜை பண்ணணும். இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது அனைவரும் செய்ய வேண்டிய ஒன்று. ஆதி முதற் கடவுள் விநாயகப் பெருமான். அந்த முழு முதற் கடவுளான விநாயகர் வழிபாடு செய்வதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது தொழிலிலே உள்ள தடைகள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற தடங்கள் அனைத்தும் நீங்கும். திருமண தடை ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது
விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்கள், திருமண வாழ்க்கை விரைவில் அமையும். விநாயகர் அருளால் அனைத்து தடைகளும் நீங்குகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மட்டற்ற மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். மகிழ்ச்சி கடலில் பொங்கி திளைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும். கவலைகளெல்லாம் மறைந்துவிடும். கவலைகளெல்லாம் பறந்தோடும். கவலைகளே இல்லாத ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக மிக அற்புதமான நாள் இன்றைய தினம். கடக ராசிக்கு இது ஒரு உற்சாகமான நாள். தொழில் வளர்ச்சி, குடும்ப சூழலிலே நல்ல மாற்றம், குடும்பத்தில் அமைதியான ஒரு போக்கு, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒற்றுமை, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தை போன்ற அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு சூழலிலே நீங்கள் விநாயக சதுர்த்தி விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடுவீர்கள். வீட்டிலே செய்கின்ற பிள்ளையார் பூஜையும் சரி, விநாயகர் கோயில்களுக்கு சென்று வெவ்வேறு கோயில்களிலே விநாயகரை தரிசனம் செய்வதும் சரி, மாலை நேரத்திலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொது நிகழ்ச்சிகளும் சரி, அனைத்திலுமே இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விநாயக சதுர்த்தி அன்னைக்கு 21 பிள்ளையார் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணோம் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அந்த அளவுக்கு பக்கத்தில் கோயில்கள் இருந்து அதை போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு போக்குவரத்து வசதி இருந்து போக முடியும்னா போகலாம். இப்போ சென்னை மாதிரி பெரிய நகரங்கள்லாம் நூற்றுக்கணக்கான பிள்ளையார் கோயில் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாலையும் எடுத்துக்கிட்டால் ஒரு 7-8 கோயில் 10 கோயில் இருக்கும். அந்த மாதிரி அதை ஒரு இன்னைக்கு காலையில் ஆரம்பித்து ராத்திரிக்குள்ளே 21 பிள்ளையார் தரிசனம் பண்ணோம் அப்படின்ட்டு அப்படியே ஒன்றுனா போனோன்னா முடிச்சிடலாம், கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயங்களெல்லாம் நீங்கள் புதுசாக பண்ணுவீங்க. நன்மைகள் நடைபெறும் மகிழ்ச்சியான நாளாக உங்கள் கடக ராசிக்கு இன்றைய நாள் ஒரு மிகச்சிறப்பான நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். ஒரு நல்ல செய்தி சேரும். மகிழ்ச்சியான ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் சேரும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசியினருக்கு மிக முக்கியமான கடவுள் பிள்ளையார். ஏன்னா அது ஏகராசி, சூரியனுடைய வீடு, ஆதிக்கடவுள் சூரியன், ஆதிக்கடவுள் விநாயகர். கணாபத்தியமும் சௌரமும் நெருக்கமானவை. சௌரம் என்பது சூரியனை வழிபாட்டு தெய்வமாக கொண்டது. கணாபத்தியம் என்பது விநாயகப் பெருமானை வழிபாட்டு கடவுளாக வைத்தது. ரெண்டுத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. சூரியனுடைய ஒரே வீடு சிம்மம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஏகராசி தான், ஒரே வீடு தான். சந்திரனுக்கு கடகம், சூரியனுக்கு சிம்மம். மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 2 வீடு. புதன் அப்படின்னா மிதுனம் கன்னி, குரு அப்படின்னா தனுசு மீனம், செவ்வாய் அப்படின்னா மேஷம் விருச்சிகம், சுக்கிரன் அப்படின்னா ரிஷபம் துலாம், சனி அப்படின்னா மகரம் கும்பம். சூரியனுக்கு மட்டும் ஒரே வீடு. அந்த சூரியனுடைய வீடான சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். விநாயகப் பெருமானின் அருளால் இன்றைய தினம் உங்களுக்கு அதிசயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. உங்களது தொழிலிலே ஆச்சரியமான ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு சேரும். நல்ல செய்தி சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நிதி நிலவரம் திருப்தி அளிக்கும். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் இன்றைய தினம். கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள், மகிழ்ச்சியான நாள். ராசியிலே இருந்த சந்திரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. தனஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கிறது. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக கன்னி ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. வெகு சிறப்பான நன்மைகளை எல்லாம் பார்க்க போகிறீர்கள். கன்னி ராசிக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னா, சந்திரன் கன்னி ராசியை கடக்கும் பொழுதோ அல்லது துலா ராசியை கடக்கும் பொழுது தான் விநாயக சதுர்த்தி வரும். ஏன்னா சித்திரை நட்சத்திரத்தில் வரும். சில நேரத்தில் இந்த திதி கொஞ்சம் முன்ன பின்ன வந்துன்னா ஹஸ்தத்தில் கூட வரும். ஹஸ்தம் முடிஞ்சு சித்திரை வரும்போது விநாயக சதுர்த்தி மத்தியானம் இருக்கும். ஆக இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது கன்னி ராசியில் பாதியும் துலா ராசியில் பாதியும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சித்திரை. நட்சத்திரங்களிலேயே மிக உயர்வானது சித்திரை என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் வேத மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன.
அதிலே சித்திரை நட்சத்திரம் தான் ரொம்ப சிறப்பித்து சொல்லப்படுகிறது.